ஹாய்ங்க. டியூஸ்டே மார்னிங் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெண்டங்காய் புளிக்குழம்பு வச்சு அதுக்கப்புறமா பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா என்னோடய குட்டி கார்டன்லேருந்து பறித்தது. சிகப்பு வெண்டை ஒரு 4 இருந்துச்சு, க்ரீன் வெண்டை ஒரு 4 இருந்துச்சு. எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக புளிக்குழம்பு வச்சுக்கலாம் சிம்பிளான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்டே பார்த்திங்கன்னா தேவிக்குட்டிக்கு பருப்பு சாதத்து கூட மணத்தக்காளி கீரை வந்து பொரியல் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தேன். சார் ஈவினிங் வந்ததையுமே எங்கிட்ட ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற கீரையை மட்டும் எடுத்து, அம்மா இது என்னங்கம்மா இது எதுக்கு வச்சிங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை இது நல்லாவே இல்லை, அதனால தான் நான் சாப்பாடு வந்து மிச்சம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி காமிச்சார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் அப்புறம் ஈவினிங்கே நான் என்ன வேணும்னு கேட்டேன். அதுக்கு அவர் இருந்துட்டு எனக்கு பீட்ரூட் சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரின்னு சொல்லி எனக்கு பீட்ரூட் பொரியல் பண்ணி அதிலேயே சாப்பாடை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லான்னு சொல்லி செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ்க்கே பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் தான் உரிச்சிட்டேன். கையோடு அப்படியே சைட் பை சைடு 2 வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட குக்கர் லிங்க் கேட்டிருந்தீங்க. உண்மையாகவே குக்கர் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. அதாவது அந்த தண்ணி எதுவுமே அடுப்புக்கு வருது வெளியே, ஆனால் கீழே வர்றதில்ல, தண்ணி அடுப்புக்கிட்டலாம் வர்றதில்ல, நல்லாவே இருக்குது. நான் கண்டிப்பாக லிங்க் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கு. என்னோடது வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர் குக்கர், அதுக்கப்புறமா 3 லிட்டர் வேணாலும் இருக்குது. நீங்கள் அது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவக்குட்டியை மாமா ரெடி பண்ணிட்டாங்க. ஸ்கூலுக்கு ஹைஃபை சொல்லிவிட்டு டாடா பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க ஹாப்பியாக. தேங்க்யூ.